Namaste children. Today we are going to see a new topic, lesson number 20, organ systems in animals. So let me see now. So organ systems in animals, unit number 20. So lesson 20, organ systems in animals. So in learning objectives, after completing this lesson, students will be able to உங்களால் என்னெல்லாம் தெரிஞ்சிக்க முடியும், என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னா, define the terms digestion என்ன, excretion and reproduction, understand the various parts of alimentary canal and the process of digestion, understand the role of enzymes in the process of digestion, know the organs involved in the process of excretion, understand the role of skin in excretion, and understand the parts and functions of excretory system, learn the functions of male and female human reproductive system. So in this first we see the introduction part. So ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் கவனிங்க. இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இனிஷியலாக எடுத்த உடனே நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோமா? ஸோ எடுத்த உடனே என்ன பண்ணுவோம், அதாவது ஒரே ஒரு செங்கலை எடுத்து வைப்போம் இல்லைங்களா? ஸோ எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அந்த ப்ராசஸ் வந்துட்டு டெவலப் ஆகி அது ஒரு முழுமையான பில்டிங்காக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம எடுத்து வைக்கக்கூடியது என்னது, ஒரே ஒரு விஷயம், அந்த ஸ்மால் சைஸ் ஆஃப் ஸ்டோன் இல்லைங்களா? இப்போது இங்கே அதே மாதிரி தான் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் இவால்வ்டுனா இங்கே பரிணாமம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவால்வ்டுனா என்னமா, பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அதான். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ்னால் என்னது, உயிர் வாழக்கூடிய உயிருள்ள ஜீவன்கள் சொல்லலாம், இல்லை உயிருள்ள பொருட்கள் சொல்லலாம். ஸோ லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் இவால்வ்ட் ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் டு காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் த ஆர்கனைசேஷன். எப்படி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் இனிஷியலாக ஒரே ஒரு செங்கல் தேவைப்படுதோ, அந்த செங்கலை வச்சு அதுக்கப்புறம் மேலே மேலே வந்து என்ன பண்ணுறாங்க, பில்டிங் பிளாக்ஸ் எழுப்பி பில்டிங் வந்து கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தான் ஒவ்வொரு லிவிங் ஆர்கானிசம்ஸும் இஸ் இவால்வ்டு ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம். நார்மலாக சிம்பிளஸ்ட் ஃபார்ம்லேருந்து ஆரம்பித்து காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வரைக்கும் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதுக்கு பேசிக்காக எது தேவை அப்படின்னா செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு உயிர் பிறக்குது அப்படின்னா, ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா, அதுக்கு பேசிக்காக என்ன வேணும், என்ன அடிப்படையாக, ஸ்டார்டிங்கில் எடுத்த உடனே ஒரு உயிர் வந்து பெருசாக வளர்ந்துருமா? அது கிடையாது. ஸோ அப்போது செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் ஆர்கானிசம். ஒரு உயிர் வளர்ச்சி அடையுது, ஒரு உயிர் உருவாகுது அப்படின்னா, அதுக்கு எப்படி ஒரு பெரிய பில்டிங்கை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணுன்னா எடுத்த உடனே நம்ம அதை பண்ணுறது கிடையாது. ஒரே ஒரு செங்கல் தேவைப்படுது இல்லைங்களா? ஸோ அதை தான் ஃபஸ்ட்டு இந்த பூமி பூஜை போட்டு ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதே மாதிரி ஒரு உயிர் உருவாகணும் அப்படின்னா அதோட அடிப்படை தேவை என்ன அப்படின்னா செல்ஸ் தான். ஸோ செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, இப்போ எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன்னா வெறும் ஒரு செங்கல் வச்சு நம்மளால் முடிச்சிட முடியுமா? கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சிமெண்ட் செங்கல் அப்படியே அடுக்கி அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த செல்ஸ் எல்லாம் இணைஞ்சு என்னவா ஃபார்ம் ஆகுது அப்படின்னா டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் grouped to form tissues. Again the tissues into organs. அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது, ஆர்கன்ஸாக மாறுது. ஃபார்ம் த ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா மாறுது, இட் ஃபார்ம்ஸ் த ஆர்கன் சிஸ்டம்ஸ் அண்ட் ஃபார்மிங் தன் என்டையர் ஆர்கானிசம். இது எல்லாம் இணைஞ்சு ஒரு புது உயிரை வந்து உருவாக்குது. சரிங்களா? எப்படி ஒரு செங்கல் வந்து நம்ம இப்போ பேசிக்காக ஒரு கட்டடம் கட்டுறதுக்கு வந்துட்டு அந்த பாலக்கால் போடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு எப்படி ஒரே ஒரு செங்கல் எடுத்து அடிக்கல் வைக்கிறது இல்லைங்களா, வைப்பாங்க. அதே மாதிரி இங்கே செல்ஸ் அப்படிங்கிறது பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்டாக இருக்குது. அதே மாதிரி அந்த செங்கல்கள்லாம் சேர்த்து இணைச்சி அதாவது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி என்னது, ஒரு பில்டிங்காக உருவாக்குவாங்க இல்லைங்களா? அப்போ அந்த செல்ஸ் எல்லாம் குரூப்ஸாக இணைஞ்சு என்னவா ஃபார்ம் பண்ணுதுன்னா டிஷ்யூஸாக ஃபார்ம் பண்ணுது. வெறும் கட்டிடம் மட்டும் இருந்தால் போதுமா? வீடுங்கிற அமைப்புக்கு என்ன வேணும், சிமெண்ட் எல்லாம் வச்சு நம்ம கட்டிட்டோம், அதுக்கு மேலே என்ன சிமெண்ட் பூசி அழகாக அதை டெக்கரேட் பண்ணணும் இல்லைங்களா?
ஸோ இப்போ அது எக்ஸாம்பிள் தான் நான் இதை சொல்கிறேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு வீடு கட்டிடம் உருவாகுதோ அதே மாதிரி ஒரு ஆர்கானிசம் அப்படிங்கிறது, ஒரு உயிர் உருவாகணும் அப்படின்னா அதோட அடிப்படை தேவை என்னென்னா செல்ஸ் தான். அந்த செல்ஸ் எல்லாம் இணைஞ்சு டிஷ்யூஸாக ஃபார்ம் ஆகுது. டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்னவா ஃபார்ம் ஆகுது, ஆர்கன்ஸை கொடுக்குது. ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. அந்த ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் உருவானதுக்கு அப்புறமா இட் ஃபார்மிங் அன் என்டையர் ஆர்கானிசம், ஒரு உயிரை உருவாக்குது. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. த டிஃபரண்ட் organs and organ systems of an organism function by the depending on one another with harmonious coordination. harmoniousனா ஒருங்கிணைந்து செயல்படுறதுன்னு அர்த்தம். harmoniousனா இசைந்து செயல்படுறது, எல்லாமே இணைந்து செயல்பட்டால் தான் ஒரு உயிர் வந்து உருவாக முடியும். அதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கன் சிஸ்டம்ஸ் ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆனால் தான் ஒரு உயிர் வந்து உருவாக முடியும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இப்போ இன்ட்ரடக்ஷன் பார்ட்டில் புரியுதுங்களா உங்களுக்கு? லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆர் இவால்வ்டு ஃப்ரம் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் டு காம்ப்ளெக்ஸ் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன். செல்ஸ் ஆர் த பேசிக் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். தீஸ் ஆர் grouped to form tissues. அந்த செல்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன உருவாக்குது, டிஷ்யூஸை உருவாக்குது. தென் த டிஷ்யூஸ் இன்டு ஆர்கன்ஸ், டிஷ்யூஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி சேர்ந்து என்னது, ஆர்கன்ஸ் உருவாக்குது. அண்ட் ஆர்கன்ஸ் ஃபார்ம் த ஆர்கன் சிஸ்டம். ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குதுமா, ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. தென் ஆர்கன் சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு செயல்படுறது தான் என்னது, ஒரு என்டையர் ஆர்கானிசமை உருவாக்குது. ஸோ அப்போ த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஃபங்க்ஷன்ஸ் பை டிபெண்டிங் ஆன் ஒன் அனதர். ஒன்று சார்ந்து வேலை செய்யுது. அதோட ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது அதோட வேலைகள் வந்து எப்படி இருக்குன்னா, அந்த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ், வெவ்வேறு ஆர்கன்ஸ் இருக்குது. ஆர்கன்ஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லலாம், நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு, ஹார்ட்டு, நெக்ஸ்ட் என்னமா நிறைய ஆர்கன்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ ஒரு குரூப் ஆஃப் ஆர்கன்ஸ் சேர்ந்தது ஆர்கன் சிஸ்டம் சொல்லுவோம். ஸோ ஆர்கன்ஸ் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஆஃப் அன் ஆர்கானிசம். ஆர்கானிசமோட ஆர்கன்ஸும் ஆர்கன் சிஸ்டமும் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, எப்படி வேலை செய்யுது, பை டிபெண்டிங் ஆன் ஒன் அனதர். ஒன்னோட ஒன்று தொடர்பு, அது இல்லாமல் இது இயங்காது, இது இல்லாமல் அது இயங்காது, அந்த மாதிரி. ஸோ டிபெண்டிங் ஆன் ஒன் அனதர் வித் ஹார்மோனியஸ் கோஆர்டினேஷன். ஒரே அமைப்பில் ஒத்த இசைவில் நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன் அனதர் வித் த ஹார்மோனியஸ் கோஆர்டினேஷன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். வென் வி ரைட் அ பைசைக்கிள். இப்போ நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறோம். அப்படியே உடம்பு ஸ்டிஃபாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, சைக்கிள் மூவ் ஆகுமா, ஃபார்வர்டில் மூவ் ஆகுமா, எந்த வேலையுமே செய்யாமல் வெறும் சும்மா நம்ம ஏறி உட்காந்துட்டா மட்டும் போயிடுமா சைக்கிள்? இல்லை. அப்போ என்ன பண்ணுறோம், நம்ம காலில் பெடல் பண்ணுறோம், ஹேண்ட்பேரில் கை வைக்கிறோம், ரோட்டை நேராக பார்க்கணும், ஆப்போசிட்டில் வண்டி ஏதாவது வருதா அப்படிங்கிறத செக் பண்ணணும். செக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராப்பராக ட்ரைவ் பண்ணிவிட்டு போகிறோம். சரிங்களா? அப்போது அந்த பைசைக்கிளை ரைட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் உதவி செய்யுது நம்மளோட நம்ம பாடியில் இருக்கக்கூடிய என்னென்ன சிஸ்டம்ஸ், ஆர்கன் சிஸ்டம்ஸ் எதெல்லாம் நமக்கு உதவி செய்யுதுன்னு பாருங்கள். ஸோ வென் வி ரைட் அ பைசைக்கிள், அவர் மஸ்குலர் சிஸ்டம், நம்மளோட மசில்ஸ், அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய எலும்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒர்க் டுகெதர் டு மூவ் அவர் ஆர்ம்ஸ். ஆர்ம்ஸ்னால் என்னது, நம்ம ஹேண்ட்பேரில் கொண்டு போய் கை வைக்கணும். ஃபார் ஸ்டியரிங்னா அதாவது நேராக பார்த்து ஓட்டுறதுக்கு. அண்ட் லெக்ஸ் ஃபார் பெடலிங், கால் என்ன பண்ணும், அப்படியே இருக்குமா, கால் வந்து என்ன பண்ணும், பெடல் பண்ணாதான் சைக்கிள் வந்து என்ன ஆகும், ஃபார்வர்டில் மூவ் ஆகும். ஸோ அப்போது வென் வி ரைட் அ பைசைக்கிள், அவர் மஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். ஸ்கெலிட்டல்னா இப்போ நம்ம ஆர்ம்ஸ், இந்த கையை வந்து இயக்கிறதுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய எலும்பு, அதுக்கு மேலே போத்திருக்கக்கூடிய மசில்ஸ் இல்லைங்களா. ஸோ அதை தான் சொல்கிறாங்க, மஸ்குலர் சிஸ்டம் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒர்க் டுகெதர், ரெண்டும் இணைந்து செயல்பட்டு டு மூவ் அவர் ஆர்ம்ஸ் ஃபார் ஸ்டியரிங், ஹேண்ட்பேரை நேராக பிடிக்கிறது, இல்லை வளைஞ்சு டேர்ன் பண்ணுறது, அதுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணுது. அண்ட் லெக்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது, ஃபார் பெடலிங், சைக்கிளை வந்து பெடல் பண்ணுறதுக்கு. அவர் நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நம்மளை டைரக்ட் பண்ணுது, எந்த டைரக்ஷனில் போகணும், நீ எங்கே போகணும், எந்த இடத்துக்கு போகணும், பத்திரமா, அதாவது சேவாக வந்துட்டு என்னது நம்ம சைக்கிள் ஓட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அவர் நர்வஸ் சிஸ்டம் டைரக்ட்ஸ் அவர் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ் டு ஒர்க். நம்ம கையும் காலையும் எப்படி பெடல் பண்ணணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பிரெயின் வந்து, நமக்கு நர்வஸ் சிஸ்டம் வந்து நமக்கு சொல்லி கொடுக்குது. சைமல்டேனியஸ்லி அது மட்டுமா ஒர்க் ஆகுது,
மஸ்குலர் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, ஸ்கெலிட்டல் சிஸ்டம் ஒர்க் ஆகுது, ரெண்டும் சேர்ந்து தான் இணைஞ்சு செயல்படுது. நம்மளோட நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, நமக்கு சொல்லி கொடுக்குது எப்படி பெடல் பண்ணணும், எப்படி வந்துட்டு போகணும் அப்படிங்கிறது. சைமல்டேனியஸ்லி அதோடு இல்லாமல் என்ன நடக்குது, சைக்கிள் ஓட்டும்போது எப்படி வரும் நமக்கு ரெஸ்பிரேட்டரி, நம்ம வந்துட்டு ஆக்சிஜன் இன்ஹேல் எக்ஸ்கேல் நடந்துகிட்டே தான் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி அண்ட் டைஜஸ்டிவ் அண்ட் சர்க்குலேட்டரி சிஸ்டம் ஒர்க் டு ப்ரொவைட் எனர்ஜி டு மசில்ஸ். இது எல்லாமே சேர்ந்து மசில்ஸ்க்கு வந்து என்னது கொடுக்குது, எனர்ஜி கொடுக்குது. ஸோ சைமல்டேனியஸ்லி அது நடக்கும்போதே இதுவும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். எதெல்லாம், ரெஸ்பிரேட்டரி, நம்ம மூச்சு விடாமல் நம்மளால் உயிர் வாழவே முடியாது. ஸோ அப்போ ரெஸ்பிரேஷன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்தது டைஜஸ்டிவ், நம்ம சாப்பிட்டா தான் நம்ம உடலுக்கு தேவையான சக்தி நமக்கு கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, சர்க்குலேட்டரி சிஸ்டம்னா பிளட் வந்து என்னவாயிட்டே இருக்கும், நமக்கு அங்கே சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் சைக்கிள் பெடல் பண்ணி போகும்போது இன்னும் அதிகமான எனர்ஜி தேவைப்படும் அதுக்கு. ஸோ இது எல்லாம் இணைஞ்சு ஒர்க் டு ப்ரொவைட் எனர்ஜி டு மசில்ஸ். ஆல் த சிஸ்டம்ஸ் ஒர்க் டுகெதர் இன் கோஆர்டினேஷன். இந்த எல்லா சிஸ்டம்ஸும் இணைஞ்சு செயல்படுறதுனால தான் ஒர்க் டுகெதர் இன் கோஆர்டினேஷன் டு மெயின்டைன் த பாடி இன் அ ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷன் ஆஃப் ஆர்கானிசம். ஹோமியோஸ்டாட்டிக் அப்படின்னா சமநிலையில் வைக்கிறது. நம்ம உடலோட நிலையை வந்துட்டு எப்படி வைக்கிறது, சமநிலையில், சமச்சீர் நிலை சமநிலை அப்படின்னு சொல்லுவாங்க. உடலோட வெப்பமும் சரி நம்ம செயல்படக்கூடிய அந்த ஒர்க் செய்கிறதுனால நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அது எல்லாமே வந்து உடலை வந்து என்ன பண்ணி வைக்கும், சமநிலையில் வைக்கும்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ அடுத்தது வந்துட்டு என்னென்னா, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஹேவ் appeared. Organ and organ systems have appeared in first phylum Platyhelminthes. Phylum Platyhelminthes ஒன்றும் கிடையாதுமா, இட்ஸ் அ ஃப்ளாட் வார்ம் டைப். அது வந்து என்னம்மா, ஒரு ஃப்ளாட் வார்ம், தட்டை புழுக்கள்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ இங்கே பாருங்கள், ஹோமியோஸ்டாட்டிக் அப்படின்னா என்னென்னா சீரான உடல்நிலையில் இருக்கிறது, உயிரி நிலைப்புடைமை அண்ட் நிலை மாறாமை. இதெல்லாம் தான் ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனில் எல்லா ஆர்கான் சிஸ்டமும் இணைஞ்சு செயல்பட்டு நம்மளோட பாடியை வந்து என்ன பண்ணி வைக்குது, ஹோமியோஸ்டாட்டிக் கண்டிஷனில் எப்போவுமே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன சொல்கிறாங்க, ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஹாவ் அப்பியர்ட் ஃபர்ஸ்ட் இன் த ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ். ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ்ங்கிறது நத்திங் பட் ஃப்ளாட் வார்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலிருந்து ஆரம்பித்து கண்டினியூஸ் ஸ்டில் மேமல்ஸ், பாலூட்டிகள்னு சொல்லுவாங்க. மேமல்ஸ்னால் பாலூட்டிகள். ஸோ ஆர்கன் அண்ட் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஹாவ் அப்பியர்ட் ஃபஸ்ட்டு எங்கே உருவாச்சுன்னா ஃபைலம் பிளாட்டிஹெல்மின்தஸ், கண்டினியூஸ் ஸ்டில் மேமல்ஸ் வரைக்கும் இருக்குது. ஸோ சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூஸ் லைக் மசில் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூ எக்ஸெட்ரா. அதாவது செல்ஸ் எல்லாம் இணைஞ்சு டிஷ்யூஸாக உருவாகுது, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன்ஸாக உருவாகுது, ஆர்கன்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டமை ஃபார்ம் பண்ணுது. ஸோ அதான் சொல்கிறாங்க, சிமிலர் குரூப் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் டிஷ்யூஸ் லைக் மசில் டிஷ்யூஸ், நர்வஸ் டிஷ்யூ எக்ஸெட்ரா. தென் டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு டு, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஆகுது, டிஷ்யூஸ் ஆர்கனைஸ்டு டு ஃபார்ம் ஆர்கன்ஸ் லைக், டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து எதை உருவாக்குது அப்படின்னா இப்போ ஆர்கன்ஸ் லைக் ஹார்ட், பிரெயின் எக்ஸெட்ரா. அடுத்தது 2 or more ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம்ஸ். ஸோ 2 or more ஆர்கன்ஸ் சேர்ந்து எதை ஃபார்ம் பண்ணுது, ஆர்கன் சிஸ்டமை உருவாக்குது. ஸோ ஆர்கன் சிஸ்டம் பெர்ஃபார்ம்ஸ் காமன் ஃபங்க்ஷன்ஸ் லைக், அப்போ அந்த ஆர்கன் சிஸ்டம் என்ன வேலையெல்லாம் செய்யுது, perform common functions like digestion, circulation, nerve impulse transmission, circulatory system, nervous system respectively. So in coordination via digestive system, circulatory system, nervous system respectively. So division of labor is found among the various organ system. அதுங்களுக்குள்ளேயே வந்துட்டு அந்த லேபர் வேலை செய்கிற ஐட்டம் வந்து வேரியஸ் ஆர்கன் சிஸ்டம்ஸ் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதுங்களா? ஸோ செல்ஸ் எல்லாம் சேர்ந்து டிஷ்யூஸை உருவாக்குது, டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஆர்கனை ஃபார்ம் பண்ணுது, ஆர்கன் எல்லாம் சேர்ந்து ஆர்கன் சிஸ்டம் உருவாக்குது, ஆர்கன் சிஸ்டம் எல்லாம் சேர்ந்தது தான் ஒரு உயிர் ஆர்கானிசமை உருவாக்குது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. ஸோ அப்போ அந்த டிஷ்யூஸ் ஆர் ஆர்கனைஸ்டு டு
ஃபார்ம் ஆர்கன்ஸ் என்ன ஆர்கன்ஸில் உருவாக்குது டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து ஹார்ட் பிரெயின் எக்ஸெட்ரா 2 or more ஆர்கன்ஸ் டுகெதர் ஃபார்ம் ஆர்கன் சிஸ்டம்ஸ் அண்ட் பர்ஃபார்ம் காமன் ஃபங்க்ஷன்ஸ் லைக் அதோட ஃபங்க்ஷன் அதோட வேலைகள் என்னென்ன digestion, circulation, nerve impulse transmission, in coordination, digestive system, circulatory system, nervous system respectively. So அடுத்தது in this chapter we shall learn about the structure and functions of various organ system like digestive system, excretory system, reproductive system in human beings. இதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்களா டைப்ஸ் ஆஃப் செல்ஸ் இன் த பாடி. நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல் இது வந்து செல்ஸ் தான். ஸ்டெம் செல்ஸ் ஸ்டார்டிங்கில், அடுத்தது போன் செல்ஸ், அடுத்தது பிளட் செல்ஸ், அடுத்தது மசில் செல்ஸ், அடுத்தது ஃபேட் செல்ஸ், ஸ்கின் செல்ஸ், நர்வ் செல்ஸ், எண்டோதெலியல் செல்ஸ், செக்ஸ் செல்ஸ், pancreatic செல்ஸ், கேன்சர் செல்ஸ். ஸோ இதெல்லாம் தான் செல்ஸ். அடுத்தது பாருங்கள், இதுதான் த செல்ஸ் ஆஃப் த பாடி. ஃபீமேல் பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் பாருங்கள் என்னென்னு. ஸ்பெர்ம் மேல், கிட்னி இருக்குது, கிட்னி, தென் லிவர், இதெல்லாம் செல்ஸ் தாம்மா, ஆர்கன்ஸ் கிடையாது, செல்ஸ். அதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள் கீழே, த செல்ஸ் ஆஃப் த பாடி. ஸோ ஸ்பெர்ம் மேல் செல், மேலில் வந்து ஸ்பெர்ம் இருக்கும், ஃபீமேலில் வந்து ஓவரி இருக்கும். கிட்னி, லிவர் செல், போன் செல், லங் செல், பிரெயின் செல், அதாவது நர்வஸ் செல்னு சொல்லுவாங்க அதை. பிளட் செல்ஸ், ஹார்ட், அதாவது கார்டியாக் மசில்ஸ் அந்த செல்ஸ். அடுத்தது மசில் செல்ஸ், பேன்க்ரியாஸ், எக் ஃபார் ஃபீமேல், ஓவரின்னு சொல்கிறது. அடுத்தது இதே மாதிரி மேனுக்கு இருக்கும் பாருங்கள். ஸோ இப்போ செல்ஸ் தெரிஞ்சிச்சிங்களா. அடுத்தது டிஷ்யூஸ் பாருங்கள். டிஷ்யூஸ் அப்புறம் ஆர்கன்ஸ். ஸ்மூத் மசில் டிஷ்யூ எப்படி இருக்குது பாருங்கள். இன்வாலண்ட்ரி கண்ட்ரோல். மசில் டிஷ்யூ எங்கெல்லாம் இருக்குது, உள்ளுக்குள்ளே நடக்கக்கூடிய இயக்கத்துக்கு இது இதாக இருக்குது. அடுத்தது ஹார்ட், கார்டியாக் மசில் டிஷ்யூ. அடுத்தது ஸ்கெலிட்டல் மசில் டிஷ்யூ, இந்த கை வாலண்டரி கண்ட்ரோல். இது வந்து தன்னிச்சையாகவே நடக்கக்கூடியது, வாலண்டியராகவே நடக்கக்கூடியது, வாலண்டரி கண்ட்ரோல் ஸ்மூத் மசில் டிஷ்யூஸ். இது வந்து மசில் டிஷ்யூ. இது வந்து நர்வஸ் சாரி இதாக இருக்குது பாருங்கள். இதுவும் அதுவும் ஒன்றே தான். கனெக்டிவ் டிஷ்யூஸ், எபித்தீலியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து தான் எதை உருவாக்குது, ஆர்கன்ஸை உருவாக்குது. ஸோ கனெக்டிவ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, நர்வஸ் டிஷ்யூ. இது செல்ஸ், அது டிஷ்யூஸ், அது இதே மாதிரி அதான் ஒவ்வொன்று டிஷ்யூஸ். அடுத்தது இது பாருங்கள் ஆர்கன்ஸ். அந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறது தான் ஆர்கன்ஸ். ஹியூமன் ஆர்கன்ஸ், இன்டெஸ்டைன்ஸ், லிவர், லங்ஸ், தைராய்டு, தென் பிரெயின், ஹார்ட், ஸ்டொமக், கிட்னிஸ் அண்ட் பிளாடர். ஸோ இந்த டிஷ்யூஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகிறதா வந்து என்னம்மா ஆர்கன்ஸ். இதில் 2 or 3 குரூப்ஸ் ஆஃப் ஆர்கன்ஸ் இணைஞ்சு வருது தான் ஆர்கன் சிஸ்டம். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் பேஜில் பார்க்கலாம். அப்போ இது வந்து கனெக்டிவ் டிஷ்யூ. இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து கனெக்டிவ் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ. இது வந்து நர்வஸ் டிஷ்யூ. இது நர்வஸ் டிஷ்யூ, மசில் டிஷ்யூ, எபித்தீலியல் டிஷ்யூ, இது கனெக்டிவ் டிஷ்யூன்னு பார்த்து முடிச்சோம். சரிங்களா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆர்கன் சிஸ்டம், ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன். ஆர்கன் சிஸ்டம்னா என்ன, ஆர்கன்ஸ், அடுத்தது ஃபங்க்ஷன், அதோட வேலை என்ன செய்யுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஒன் வந்து இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம். இன்டெகுமெண்ட்ரினா அவுட்டர் கோட்டிங் ஆர் கவரிங் அப்படின்னு சொல்லலாம். அவுட்டர் கோட்டிங் இல்லைன்னா மேல் புற தோல், புற உரை அப்படின்னு சொல்கிறாங்க. அது தமிழில் சொல்கிறாங்கன்னா புறனா அவுட்டர், உரைனா மேலே ஒரு கவராக இருக்கக்கூடிய அந்த ஸ்கின், அப்படி தான் சொல்கிறாங்க. அதுதான். ஸோ ஆர்கன் சிஸ்டம்ஸில் ஃபஸ்ட்டு ஆர்கன்ஸ் வந்து ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளாண்ட்ஸ். கிளாண்ட் அப்படிங்கிறது என்னென்னா இங்கே சுரப்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நமக்கு பசிக்குது, தாகம் வருது, அந்த மாதிரி அதெல்லாம் நடக்குது இல்லைங்களா. அப்போ அதுக்கெல்லாம் காரணம் நம்ம உடம்புல அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ் செக்ரீட் பண்ணக்கூடியது.
செக்ரீட் பண்ணக்கூடிய சுரப்பி செக்ரீட் பண்ணக்கூடிய அந்த நொதி, அதாவது என்சைம் செக்ரீட் பண்ணும், அதை தான் வந்து கிளாண்ட். அந்த என்சைமை எது செக்ரீட் பண்ணணும்னா இந்த கிளாண்ட்ஸ் தான் செக்ரீட் பண்ணும். புரியுதுங்களா? அப்போ நமக்கு வெயில் அதிகமாக இருக்குன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கும். அப்போ அதே மாதிரி தண்ணி நாக்கு வறண்டு போய் தண்ணி தாகம் அடிக்குது அப்படின்னா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதே மாதிரி பசியை தூண்டுறது, எல்லா விஷயங்களுக்கும் நம்மளோட உணர்வு பூர்வமான எமோஷ்னலான எல்லா விஷயங்களுக்குமே இந்த பாடியில் இருக்கக்கூடிய அந்த கிளாண்ட்ஸ், அந்த சுரப்பிகள் சொல்கிறோம், அந்த சுரப்பிகள் செக்ரீட் பண்ணக்கூடிய என்சைம்ஸ் தான் காரணமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஒன் இன்டெகுமெண்ட்ரி சிஸ்டம், ஸ்கின் அண்ட் ஸ்கின் கிளாண்ட்ஸ் பார்க்குறோம். அது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு? ப்ரொடெக்ஷன். அதோட ஃபங்க்ஷன், அதோட வேலை என்ன? ப்ரொடெக்ஷன் அண்ட் எக்ஸ்க்ரீஷன். நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ப்ளஸ் எக்ஸ்க்ரீஷன்னா அந்த வியர்வையெல்லாம் வெளியில் வருது பாருங்கள், நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய அந்த யூரியா சால்ட்டெல்லாம் வெளியேறிடும். ஸோ ப்ரொடெக்ஷன், எக்ஸ்க்ரீஷன், எக்ஸெட்ரா. அடுத்தது ஸ்கெலிட்டல் சிஸ்டம். உங்களுக்கே தெரியும், அதாவது அந்த ஸ்கெலிட்டன் இல்லை அப்படின்னா, அதாவது எலும்பு கூடு அமைப்பு இல்லை அப்படின்னா நம்ம இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம். அப்போ அந்த ஸ்கெலிட்டல் இருக்கிறதுனால தான் அதுக்கு மேலே மசில் டிஷ்யூஸ் ஃபார்ம் ஆகி அதுக்கு மேலே ஸ்கின் கவர் ஆகி நம்மளை வந்து பாதுகாப்பாக வைக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸ்கெலிட்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னது? ஃபஸ்ட்டு ஸ்கல், மண்டையோடு. அடுத்தது வெர்டிபிள் காலம், முதுகெலும்பு. அடுத்தது ஸ்டெர்னம்னா மார்பெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க. மாரெலும்புன்னு சொல்லுவாங்கள்ல, மார்பெலும்பு இல்லைன்னா மார்பு நடு எலும்பு அப்படின்னு சொல்கிறாங்கம்மா ஸ்டெர்னம்னா. அடுத்தது கிரிட்டில்ஸ்னால் கவசங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. லிம்ஸ்னால் கை கால்கள். லிம்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், அந்த கை காலில் வரக்கூடிய அந்த எலும்பு இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஸ்கெலிட்டல் சிஸ்டம் தான். ஸோ ஸ்கல், வெர்டிபிரல் காலம், ஸ்டெர்னம், கிரிட்டில்ஸ் அண்ட் லிம்ஸ். ஸ்கல்னா மண்டையோடு, வெர்டிபிள் காலம் முதுகெலும்பு, ஸ்டெர்னம்னா மார்பெலும்பு அப்படின்னு சொல்கிறாங்க, கிரிட்டில்ஸ்னால் கவசங்கள், லிம்ஸ்னால் கை கால்களை வந்து நம்ம லிம்ஸ்ன்னு சொல்லுவோம். இது எதுக்கெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுது? அதோட ஃபங்க்ஷன் என்னது? கிவ் சப்போர்ட், ஷேப் அண்ட் ஃபார்ம் டு த பாடி. அதாவது சப்போர்ட் கொடுக்குது. அடுத்து நம்மளோட உடல் அமைப்பை, அந்த ஷேப்பை நமக்கு கொடுக்குது, ஷேப் அண்ட் ஃபார்ம் டு த பாடி. அடுத்தது மஸ்குலர் சிஸ்டம். இப்போ ஸ்கெலிட்டன் பார்த்தாச்சு. ஸ்கெலிட்டனுக்கு மேலே என்ன ஆகிருக்கணும்? மசில்ஸ் கவர் ஆகிருக்கணும் இல்லைங்களா? ஸோ மஸ்குலர் சிஸ்டம், மசில் ஃபைபர்ஸ். எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது? ஏதோ ஒரு பொருளை எடுக்கிறோம், எல்லா விஷயங்களுக்குமே நம்ம கை கால் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா? நடக்க, ஓட, அது மட்டும் இல்லை, எந்த ஒரு வேலை செய்ய, ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை தூக்கிறதுக்கு, இதுக்கு எல்லாத்துக்குமே மசில்ஸ் தேவைப்படுது. ஸோ மசில் ஃபைபர்ஸ். கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ரிசல்ட்டிங் மூமெண்ட். கான்ட்ராக்ஷன்னா என்னது? சுருங்கிறது. அண்ட் ரிலாக்ஸேஷன்னா விரிகிறது. அப்போ நமக்கு ரிசல்ட்டிங் மூமெண்ட், அதுலேருந்து என்ன கிடைக்குது நமக்கு? நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியுது. அதோட ஃபங்க்ஷன் அதுதான், கான்ட்ராக்ஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் ரிசல்ட்டிங் மூமெண்ட். அடுத்தது நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது என்ன இருக்குது அதில்? பிரெயின், ஸ்பைனல் கார்ட், தண்டுவடம்னு சொல்லுவோம். அடுத்தது நர்வ்ஸ். ஸோ பிரெயின், ஸ்பைனல் கார்ட், நர்வ்ஸ். இதோட வேலை என்ன? கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். இதுக்கப்புறம் இந்த வேலையை தூங்கி எந்திரிச்ச உடனே என்ன வேலை செய்யணும், அந்த வேலை என்னவோ அதை செய் அப்படிங்கிறது நமக்கு வந்து ஆர்டர் கொடுக்குது. அந்த பிரெயின் வந்து நமக்கு ஆர்டர் கொடுக்குது. ஸோ அப்போ அதுதான் கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். அதை வந்து நர்வ் டிஷ்யூஸ் மூலமாக, நர்வ் செல்ஸ் மூலமாக அதை இயங்க வைக்குது. ஸோ பிரெயின், ஸ்பைனல் கார்ட் அண்ட் நர்வ்ஸ், கண்டக்ஷன் ஆஃப் நர்வ் இம்பல்ஸ். அடுத்தது சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹார்ட், பிளட் அண்ட் பிளட் வெசல்ஸ். டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், ஆக்சிஜன், அதாவது கார்பன் டை ஆக்சைடு, அதாவது ஏர் வந்து இன்ஹேல் பண்ணி எக்ஸேல் பண்ண வைக்கிறது. பிளட்டில் வந்துட்டு ஆக்சிஜனை வந்துட்டு கொண்டு வரது, ப்யூர் பண்ணி கொடுக்குறது. ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி கேஸஸ், நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்சஸ் அண்ட் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். இது எல்லாமே வந்து என்ன பண்ண வைக்குது? பிளட்டில் டிரான்ஸ்போர்ட் பண்ணி வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்க்ரீஷன் மூலமாக வெளியேற்றிடுது. நியூட்ரிட்டிவ் சப்ஸ்டன்ஸ்லாம் நம்ம உடலுக்கு தேவையான சக்தியை கொடுக்குது. அடுத்தது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் அண்ட் லங்ஸ். அது எதுக்கு யூஸ் ஆகுது? அதோட ஃபங்க்ஷன் என்ன? ப்ரீதிங். அடுத்தது டைஜஸ்டிவ் சிஸ்டமோட என்னென்ன பார்ட்ஸ்? ஆர்கன் சிஸ்டம்னா ஆர்கன்ஸ் இருக்குன்னா டைஜஸ்டிவ் ட்ராக்ட் அண்ட் டைஜஸ்டிவ் கிளாண்ட்ஸ். இது எதுக்கு யூஸ் ஆகுது நமக்கு? டைஜஷன், அப்சார்ப்ஷன், இஜெக்ஷன். அடுத்தது எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம். இது என்ன வேலை பார்க்குது? கிட்னிஸ், யுரேட்டாஸ், யூரினரி பிளாடர்ஸ் அண்ட் யுரேத்ரா. இதை பற்றிலாம் நம்ம டீட்டெயிலாக அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போமா. கிட்னிஸ், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டமில் மெயினாக என்னது? கிட்னிஸ், யுரேட்டாஸ், யூரினரி பிளாடர்ஸ் அண்ட் யுரேத்ரா. எலிமினேஷன் ஆஃப் நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது அமோனியா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா,
நம்ம உடலில் தங்கக்கூடிய அந்த டாக்ஸிக் அண்ட் யூரியா அண்ட் சால்ட் இது எல்லாத்தையும் அது எக்ஸ்க்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. எலிமினேஷனை வெளியேற்றுது அப்படின்னு சொல்கிறாங்க. எலிமினேஷன் ஆஃப் நைட்ரஜீனியஸ் வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது டெஸ்டஸ் அண்ட் ஓவரி, கேமெட் ஃபார்மேஷன் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் செகண்டரி செக்ஷுவல் கேரக்டர்ஸ். அடுத்தது சென்சரி சிஸ்டம். ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் அண்ட் ஸ்கின். ஐஸ், நோஸ், இயர்ஸ், டங் அண்ட் ஸ்கின் இது எல்லாமே சென்சரி, உங்களுக்கே தெரியும். அது எதுக்கு எல்லாம் யூஸ் ஆகுது? சைட், ஸ்மெல், ஹியரிங், டேஸ்ட் அண்ட் டச். லாஸ்ட்டாக எண்டோக்ரைன் சிஸ்டம், அதாவது கிளாண்ட். நம்மளோட ஒவ்வொரு நடவடிக்கைகள், நம்ம ஒவ்வொரு செயல்பட, அதாவது பசிக்குது, தூக்கம் வருது, தண்ணி குடிக்கணும், அந்த மாதிரி இமோஷ்னல் ஃபீலிங் நடக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இந்த கிளாண்ட்ஸ் இதுதான் மெயின். ஒரு கெமிக்கல் சிஸ்டமாக ஆக்ட் ஆகுது. அதாவது நமக்கு தேவையான அந்த என்சைம்ஸை அதை செக்ரீட் பண்ணி நம்ம உடலை வந்துட்டு ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். ஸோ பிட்யூட்ரி கிளாண்ட், தைராய்ட் கிளாண்ட், பேராதைராய்ட் கிளாண்ட், அட்ரினல்ஸ் அண்ட் pancreas, pineal gland, pineal body, thymus, reproductive glands, etc. So coordinates the function of all organ systems. எல்லா ஆர்கன் சிஸ்டம்ஸோட வேலையும் இது வந்து என்ன பண்ணுது? கோஆர்டினேட் பண்ணி ஒருங்கிணைஞ்சு செயல்பட வைக்குது. ஸோ இப்போ இது வரைக்கும் எடுத்தது போதுமா? நெக்ஸ்ட் கிளாஸில் ஹியூமன் டைஜஸ்டிவ் சிஸ்டம்னா என்னென்னு பார்ப்போமா? இது வரைக்கும் தெளிவாக புரிஞ்சுது இல்லைங்களா? ஸோ தேங்க்யூ சில்ட்ரன்.